கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இஸ்ரவேலுடைய வம்ச தலைவர்களுக்கும் முன்பாக நிறுத்து ஒப்புவிக்கு மட்டும் விழிப்பாயிருந்து அதை காத்து கொள்ளுங்கள் என்றேன். எஸ்ரா என்னும் ஆசாரியன் அகாவா நதி அருகில் உபவாச கூட்டத்தை முடித்துவிட்டு தான் கூட்டிக் கொண்டு வந்த ஆசாரியர் லேவியர்களை பிரித்தெடுத்து தன்னிடத்தில் நிறுத்து கொடுத்த சகல பொன் வெள்ளி பனிமுட்டுகளையும் அவர்களிடத்தில் நிறுத்து கொடுத்து பத்திரப்படுத்தினான் என்று பார்க்கின்றோம். அந்த ஆசாரியர் லேவியர் கைகளிலே 650 தாலந்து வெள்ளியையும் 100 தாலந்து வெள்ளி பனிமுட்டுகளையும் 100 தாலந்து பொன்னையும் 1000 தங்கக்காசு பெருமான 20 பொற்கிண்ணங்கள் ஆகிய சகல பனிமுட்டுகளையும் நிறுத்து அவர்கள் கையிலே கொடுத்தார். கொடுத்துவிட்டு அவர்களிடம், நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே பரிசுத்தவான்கள், அதேபோல உங்களிடம் நான் ஒப்படைக்கிற இந்த பொன் வெள்ளி ஆகிய சகல பனிமுட்டுகளும் உங்கள் முற்பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் மன உற்சாகமாய் நமக்கு கொடுத்த சகல பொருள்களும் பரிசுத்தமானவைகள். தேவனுடைய ஆலயத்துக்காக இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல பொன்னும் வெள்ளியும் பரிசுத்தமானவைகள் என்று எஸ்ரா அந்த ஆசாரியர்கள் லேவியர்களை பார்த்து கூறினான். ஆகையால் என்னிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட சகல பொன் வெள்ளி பனிமுட்டுகளையும் நாம் இந்த அகாவா நதியிலிருந்து எருசலேம் தேவாலயத்துக்கு போய் சேர்ந்தவுடன் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும் ஆசாரியர் லேவியருடைய பிரபுக்களுக்கும் இஸ்ரவேல் வம்ச தலைவர்களுக்கும் முன்பாக நிறுத்து ஒப்புவிக்கு மட்டும் விழிப்பாயிருந்து அதை காத்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களிடம் ஒப்புவிக்கு மட்டும் எந்த திருடர்களும் சத்துருக்களும் அதை எடுத்து சென்று விடாதபடி கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று எஸ்ரா அவனோடு வந்த ஆசாரியர்கள் லேவியர்களிடம் கூறினான். இப்படித்தான் ஒரு கணவனும் மனைவியும் நகைக்கடைக்கு சென்றனர். பழைய நகைகளை புதுப்பித்து வாங்கி செல்வதற்காக அவர்கள் வந்தனர். நகைக்கடைக்காரர் அவர்கள் வாடிக்கையாளர்கள் என்பதால் ஒவ்வொரு நகையாக நிறுத்து காண்பித்து அதை எடுத்துக்கொண்டு ஒரு தாளில் ஒவ்வொரு நகையும் எத்தனை கிராம் இருந்தது என்பதை எழுதி அவர்களிடம் கொடுத்தார். பின்பு அந்த நகைகளெல்லாம் பத்திரமாக பட்டறைக்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்கே ஒவ்வொரு நகையாக புதுப்பிக்கப்பட்டது. பின்பு பத்திரமாக நகை கடைக்கு எடுத்து வரப்பட்டது. இப்பொழுது இந்த வாடிக்கையாளருக்கு நமது நகைகள் பழைய நகைகளா புது நகைகளா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு அதை பார்த்து கொண்டிருந்தனர். பின்பு நகை கடைக்காரர் ஒவ்வொரு நகையாக நிறுத்து காண்பித்தார். அப்பொழுது அவர்கள் கையிலிருந்து சீட்டை பார்த்து சரிதானா, எடை சரியாக இருக்கிறதா என்பதை விழிப்போடு பார்த்து கொண்டனர். இறுதியாக எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று கேட்டார். அவர்கள் விழிப்பாயிருந்து பார்த்தபடியினாலே எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். மறுபடியும் எல்லா நகைகளையும் எடுத்துக்கொண்டு விழிப்பாயிருந்து பிரயாணப்பட்டு வீடு வந்து சேர்ந்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எவைகளிலெல்லாம் விழிப்பாயிருக்கிறோம்? எஸ்ரா காலத்தில் ஆசாரியர்கள் லேவியர்கள் தேவாலய பொன்வெள்ளி பனிமுட்டுகளிலே விழிப்பாயிருந்தார்கள். இந்த கதையில் கூறப்பட்டுள்ள குடும்பம் தன்னுடைய பொருள்களில் விழிப்பாயிருந்து அதை காத்து கொண்டது. இதை போல நாமும் நம்முடைய ஆத்துமாவை குறித்து விழிப்பாயிருக்கிறோமா? நாம் ஆண்டவரிடம் ஒப்படைத்த ஆத்துமாவை பிசாசானவன் திருடுகிறானா? அதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். பத்திரமாக ஆண்டவரிடம் நம் ஆத்துமா சென்று சேரும் வரையிலும் வழியிலே சத்துருவானவன் திருடி விடாதபடி அதை காத்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் அவனிடத்திலிருந்து விடுதலை பெற்று வாழ வேண்டும். மறுபடியுமாய் பரலோக ராஜ்யம் சேர வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய ஆத்துமாக்களை சத்துருவானவனுக்கு விலக்கி காத்து உம்மிடத்திலே பத்திரமாய் ஒப்புவிக்க அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.